சர்க்கம் 30. சரி, காட்டிற்கு வா. ராமனால் பலவித ஆறுதல் வார்த்தைகள் கூறப்பட்ட பின்னரும் வனவாசம் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த ஜனகரின் புத்திரியான மைதிலி கணவரை பார்த்து மறுபடியும் இவ்வாறு கூறினாள். சீத்தை மிகவும் அச்சம் அடைந்திருந்தாள். விசாலமான மார்பினையுடைய ராகவனிடம் கொண்டிருந்த பேரன்பினாலும் சுய கௌரவ உணர்ச்சியினாலும் அவரை மறுத்து கூறுவதைப் போல பேசினாள். என்னுடைய தந்தையார் மிதிலை மன்னரான வைதேகர். ராமா, ஆண் உருவத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை அல்லவா மாப்பிள்ளையாக அடைந்திருக்கிறேன் என்று எப்போதாவது எண்ணி பார்த்திருப்பாரா? நெருப்பு கொழுந்தாய் சுட்டரிக்கும் சூரியனைப் போல் தோற்றமுள்ள ராமனிடம் உண்மையில் பராக்கிரமம் இல்லை என்று உண்மை அறியாத உலக மக்கள் பொய்யாக பேசுவதை கஷ்டம் நான் கேட்கத்தான் வேண்டுமா? தாங்கள் எதை குறித்து வருத்தப்படுகிறீர்கள் அல்லது யாரிடமிருந்து தாங்கள் பயப்படுகிறீர்கள்? தங்களை தவிர வேறு எதையும் எவரையும் சிந்தித்தறியாத என்னை இங்கேயே விட்டுவிட்டு போக ஏன் விரும்புகிறீர்கள்? வீரரே, தியுமத்சேனருடைய குமாரன் சத்தியவானை அடியொற்றி சென்ற சாவித்திரியைப் போல தங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவள் நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மாசு மறுவற்ற ராகவனே, குலத்தை களங்கப்படுத்தும் பாமர பெண்ணை போன்றவள் அல்லள் நான். தங்களை தவிர வேறு எவரையும் மனத்தால் கூட நினைத்து பார்த்ததில்லை. தங்களை தவிர வேறு யாரையும் மட்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை தனியே விட்டு போனால் தாங்க முடியுமா என்னால்? எனவே தங்களுடன் நானும் வருவேன். கன்னி பருவத்திலேயே மனம் செய்து கொண்டு நீண்ட காலம் தங்களுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பதிவிரதையான என்னை, மனைவியை பிறரிடம் அடகு வைத்து ஜீவிக்கும் நடிகனைப் போல ராமா என்னை பிறரிடம் ஒப்படைத்து செல்ல விரும்புகிறீர்கள். குற்றமற்றவரை யாருக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் எனக்கு உபதேசம் செய்கிறீர்களோ, எவர் பொருட்டு தங்கள் பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டதோ அந்த அவருக்கு வசப்பட்டவராகவும் கட்டளைப்படி நடப்பவராகவும் தாங்கள் வேண்டுமானால் இருங்கள். அது என்னால் முடியாது. தாங்கள் என்னையும் உடன் அழைத்து செல்லாமல் காட்டிற்கு போகக்கூடாது. தவம் செய்வதாக இருந்தாலும், காட்டில் வசிப்பதாக இருந்தாலும், ஸ்வர்க்கம் செல்வதாக இருந்தாலும் சரி, நான் தங்களுடன் சேர்ந்தே அனுபவிப்பேன். காட்டு பாதைகளில் நடந்து நடந்து எனக்கு களைப்பு ஏற்பட்டு விடுமே என்று எண்ணாதீர்கள். தங்களுக்கு பின்னால் போகும் நான் மலர் தோட்டத்தில் சுற்றி வரும் போதும் கட்டிலில் படுத்துறங்கும் போதும் ஏற்படும் உல்லாசத்தையே அனுபவிப்பேன். காட்டிற்கும் செல்லும் தடங்களில் புற்களும் புதர்களும் கோரை நாணல்களும் முள் மரங்களும் என் உடலில் படும். ஆனால் தங்களுடன் செல்லும் எனக்கு அவை பஞ்சினால் தடவி கொடுப்பது போல, மாந்தோலை தொடுவது போல இன்பம் பயப்பதாகவே இருக்கும். என் ஆருயிர் நாதரை, அவ்வப்போது பெருங்காற்று கிளம்பி புழுதிகளை வாரி என் மேல் கொட்டும். அந்த புழுதி படலத்தை உயர்ந்த சந்தன பூச்சாகவே எண்ணிக்கொள்வேன். காட்டு வழியில் செல்ல தீர்மானித்து விட்ட ஸ்ரீராமா, காட்டின் உட்பகுதியில் இளம் புற்றறைகளில் படுத்து உறங்குவேன். அதை காட்டிலும் மேலான சுகம் விதவிதமான விருப்புகளை உடைய அழகான கட்டிலில் படுக்கும் போது கூட கிடைக்காதே. தாங்கள் தங்கள் கையால் பறித்து கொண்டு வந்து குறைவாகவோ நிறைவாகவோ கொடுக்கும் இலை, கிழங்கு, பழமே எனக்கு அமுதபானத்திற்கு சமமாக இருக்கும். போய்கொண்டே இருக்கும் போது அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கும் பழங்களையே புசித்தும் மலர்களை கண்டு அனுபவித்துக் கொண்டே மகிழ்ச்சி அடையும் நான், தாய், தந்தை, வீடு, வாசல் ஆகிய எதை பற்றியும் நினைத்து பார்க்க மாட்டேன். அங்கு சென்று வசிக்க தொடங்கியதும் தங்களுக்கு அனுகூலம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். என்னால் தங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. தங்களால் மிகவும் கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியவளாக ஆக மாட்டேன். தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு ஸ்வர்க்கம், தாங்கள் இல்லாத இடம் நரகம் என்ற என் உறுதியான நம்பிக்கையை மனதில் ஏற்று ராமா, என்னையும் தங்களுடன் மிகவும் திருப்தியுடன் அழைத்து செல்லுங்கள். வன வாழ்க்கையின் கஷ்டங்களை அறிந்து கொண்டும் அச்சப்படாமல் இருக்கும் என்னை அழைத்து செல்லாவிட்டால் இப்போதே நஞ்சை அருந்துவேன். பிறருடைய ஆதரவில் வாழ்க்கை நடத்த மாட்டேன். என்னை துறந்து விட்டு தாங்கள் காட்டிற்கு போவீர்களானால் பின்னர் என் உயிர் உடலில் நிற்காது என்பது திண்ணமாகவே இப்போதே தங்கள் எதிரிலேயே உயிரை விடுதல் மேலானது. இப்படிப்பட்ட பிரிவு என்னும் மாபெரும் சோகத்தை ஒரு முகூர்த்த காலம் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றால் 14 ஆண்டு காலம் துக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்க முடியுமா என்ன? 10 ஆண்டு காலம் தண்டகாரண்யத்தில், 3 ஆண்டு காலம் பஞ்சவடியில், ஓராண்டு காலம் இலங்கையில் என்றபடி இவ்வாறாக சோகத்தீயில் வெந்து கொண்டிருந்த அவள் நெடுநேரம் கருணை தோன்றும்படி புலம்பி தள்ளிவிட்டு கணவனை இறுக தழுவிக்கொண்டு கேவி கேவி அழுதாள்.
நஞ்சு தோய்க்கப்பட்ட பல பானங்களால் தைக்கப்பட்ட ஒரு பெண் யானை எவ்வாறு துடித்து போகுமோ அவ்வாறே முன்னர் ராமன் கூறிய சொற்களால் தாக்கப்பட்ட சீதை அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை வழிய விட்டாள். தாங்க முடியாத வருத்தம் காரணமாக அவள் கண்களில் இருந்து தாரையாக கொட்டிய படிகம் போன்ற கண்ணீர் 2 தாமரை மலர்களில் இருந்து நீர் கொட்டுவதை போல் இருந்தது. களங்கமற்ற முழு நிலவை போல் விளங்கும் விசாலமான அழகிய கண்களை கொண்ட அவளுடைய முகம் கண்ணீர் பெருக்கினால் முகம் சுருங்கி தண்ணீருக்கு வெளியே எடுத்து போட்ட தாமரை போல் ஆகிவிட்டது. துக்கம் தாங்காத சீதை ஏறக்குறைய உணர்விழந்தவள் போல் ஆனாள். அவளை 2 கைகளாலும் அணைத்து தூக்கி மார்புற தழுவிக்கொண்டு அவளை சமாதானப்படுத்தும் வகையில் பின்வருமாறு பேசினார் ராமன். தேவி, உனக்கு துன்பத்தை கொடுத்து எனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கிறது என்றால் அதை நான் ஏற்கவும் மாட்டேன். தான் தோன்றியான பிரம்மாவுக்கு எப்படியோ அப்படியே எனக்கும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எள்ளளவு கூட பயமில்லை. அழகிய முகமுடையவளே, காட்டில் உன்னை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு என்றாலும் உன் அந்தரங்க அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ளாமல் உன்னை காட்டுவாசியாக்க நான் விரும்பவில்லை. மைதிலி, நீ என்னுடன் காட்டில் வாழ்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளாய். இத்தனை ஆபத்துகள் வந்தாலும் கலங்காத நெஞ்சமுடையவன் தன்னுடைய கீர்த்தியை இழந்துவிட விரும்புவானா? மாட்டான். புகழின் உச்சியில் இருப்பவன் அதை இழப்பதை காட்டிலும் உயிர் விடுவதையே மேலானதாக கருதுவான். அழகானவளே, தர்மம் என்பது பண்டைய காலத்தில் இருந்து சான்றோர்கள் நடத்தி காட்டும் வாழ்க்கை நெறியாகும். அந்த நல்வழியை இப்போது நானும் பின்பற்றுவேன். எப்போதும் சூரியனோடு கூடவே இருக்கும் சுவர்ச்சலா தேவி போல நீயும் என்னுடனேயே இருப்பாய். ஜனகர் மகளே, நான் காட்டிற்கு போக மாட்டேன் என்பது இல்லவே இல்லை. தந்தையாரின் சத்திய பிரதிஜை என்னை வனத்திற்கு அழைத்து செல்கிறது. கவினூர் நங்காய், தாய் தந்தையரின் வசத்தில் அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருப்பதுதான் மேலான அறம். ஆகவே தர்ம விதியை புறக்கணித்துவிட்டு நான் உயிர் வாழ உடன்படேன். கண்ணுக்கு தெரிகிற தாய், தந்தை, குரு ஆகியோரை மீறி அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் கண்ணுக்கு புலனாகாத ஒரு தெய்வத்தை ஆராதித்து என்ன பயன்? நற்றடங்கண்ணாளே, எந்த ஒரு தர்மத்தை கடைபிடிப்பதால் தர்மார்த்த காமங்கள் ஒருங்கே கிடைக்குமோ, 3 உலகங்களும் பூஜிக்கப்பட்டதாக ஆகுமோ, தாய், தந்தை, குரு என்கிற 3ஐ தவிர வேறொரு புண்ணிய மூர்த்தி இந்த பூமண்டலத்தில் இல்லை. அதனால் தான் இம்மூவரும் மக்களால் ஆராதிக்கப்படுகிறார்கள். சீதே, தந்தையின் விருப்பப்படி சேவை செய்வதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியத்தை சத்தியம் பேசுவது, கொடை வழங்குவது, பெருமை பெறுவது, ஏராளமான தட்சிணை கொடுத்து யாகங்கள் செய்வது இவைகளால் கொடுக்க முடியாது. குருமார்களுக்கு பணிவிடை செய்வதை கடமையாக கொண்டவனுக்கு ஸ்வர்க்கம், செல்வம், தானியம், ஞானம், புதல்வர்கள், சௌக்கியங்கள் இவையெல்லாம் அடைய முடியாதனவல்ல. தாய் தந்தையருக்கு பக்தியுடன் பணிவிடை செய்வதையே ஒரே கடமையாக கொண்ட உத்தம மனிதர்கள் தேவ, கந்தர்வ, கோலோக, பிரம்மலோகம் ஆகியவற்றை அடைகிறார்கள். ஆகவே சத்திய தர்ம வழியில் நிலை பெற்றிருக்கும் என் தந்தை என்ன கட்டளை இடுகிறாரோ அதை சிரமேற்கொண்டு நடக்கவே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் தொன்று தொட்டு வரும் தர்மம். சீதே, என்னை பின்தொடர்ந்து வந்து காட்டில் வசிக்கப் போகிறேன் என்று உறுதி கொண்டு விட்டாய். எனவே என்னுடைய பழைய முடிவை மாற்றிக்கொண்டு உன்னையும் தண்டகாரண்யத்திற்கு அழைத்துச் செல்லும் முடிவுக்கு வந்துள்ளேன். அழகியவளே, மயக்கும் விழியாளே, அச்சம் என்ற பண்பு உடையவளே, நீ என்னுடன் காட்டில் இருப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளாய். என்னை பின்தொடர்ந்து வா. என்னுடன் இருந்து நான் செய்யும் அறக்கடமைகளில் பங்கு பெறுவாய். சீதே, நீ என்னுடன் செல்வது என்ற மேலான முடிவை செய்திருக்கிறாயே, அது என்னுடைய பரம்பரைக்கும் உன்னுடைய குலத்திற்கும் ஏற்ற மாண்புமிகு செயலாகும். அழகியவளே, வனவாசம் செல்வதற்கு முன் செய்ய வேண்டிய தானம் முதலிய கர்மாக்களை உடனே தொடங்கு. சீதே, நீ என் அருகில் இல்லாவிட்டால் நான் சொர்க்கத்தை கூட விரும்ப மாட்டேன். மறைமொழி மாந்தர்களுக்கு ரத்தினம் போன்ற உயர்ந்த செல்வங்களை கொடு. யாசகம் கேட்டு வரும் எளியோருக்கு நல்ல வகையான உணவு கொடு. விரைவாக காரியங்களை செய். தாமதம் செய்யாதே. என்னுடைய விலையுயர்ந்த ஆபரணங்கள், உயர்தரமான ஆடைகள், கவின்மிகு கலை பொருட்கள், விளையாட்டு சாமான்கள், அரை அலங்கார பொருட்கள், படுக்கைகள், வாகனங்கள் மற்றும் வேறு என்னென்ன இருக்கின்றனவோ அவைகளையும் அந்தணர்களுக்கு கொடுத்து மிகுந்திருப்பதை உன் பணியாளர்களுக்கு கொடு. கணவர் தான் காட்டிற்கு செல்வதற்கு இசைந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட சீதாதேவி அப்போதே பொருள்களை எல்லாம் வாரி வழங்க தொடங்கினாள். பின்னர் தன்னுடைய எண்ணம் நிறைவேறியதால் மனமகிழ்ந்தவளும் நல்லுள்ளம் கொண்டவளும் புகழ் பெற்றவளுமான அந்த பெண்ணரசி கணவருடைய சொற்படி அறநெறி நிற்கும் மறைமொழி வல்லுநர்களுக்கு செல்வங்களையும் நவரத்னங்களையும் கொடுப்பதற்கு முற்பட்டாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 30வது சர்க்கம் முற்றிற்று.